அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டாணி பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே பட்டை கொஞ்சம் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு, வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் எப்போவுமே பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு டிஷ் செய்தாலும் வெங்காயம் பொன்னிறமாக வதக்கும் போது அது டேஸ்ட்டே தனி சுவை தான். அதனால் நம்ம வெங்காயத்தை நல்லா பொடி நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சோம்னா தீஞ்சிரும், அது நல்லா இருக்காது. மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அதை அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருப்போம், அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி போட்ட உடனே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, நம்ம ஆக்சுவலாக உப்பு கண்டிப்பாக போடணும். ஏன்னா உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லாயிருக்கும். இப்போ அது கூட நம்ம தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போடணும். இப்போ நம்ம முந்திரி போட்டிருக்கோம், ஒரு கைப்பிடி அளவு, அதே சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு போட்டால் தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை அதை கொஞ்சம் போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு தனியா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள்னால் 2 ஸ்பூன் தனியாத்தூள் போடணும். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதில் 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கிட்டோங்களா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பட்டாணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது பச்சை பட்டாணி வாங்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். அப்போ தான் பன்னீர் நல்லா கொஞ்சம் வேகும். அது வெந்து நம்ம அந்த காரம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். நல்லா பன்னீர் இப்போ எல்லாம் போட்டாச்சா, எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டோம். அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரியும். எண்ணெய் பிரியறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இறக்கிடலாம். புரியுதுங்களா. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறோம். கூடவே கொஞ்சம் புதினா கூட சேர்த்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொத்தமல்லி தழை போட்டுட்டு, கொஞ்சம் புதினாவும் வீட்டில் இருந்தது, அதையும் நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். புதினா எப்போவுமே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். அதுக்காக கொஞ்சமாக அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வீட்டில் இருந்தது, அதனால் அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த பட்டாணி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.